வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இஸ்ரேலுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். ஹோலோகாஸ்ட் இனப்படுகொலை நினைவு நாள். ஜெர்மனியில் ஹோலோகாஸ்ட் இனப்படுகொலை அப்படிம்பாங்க. 60 லட்சம் யூதர்கள் எவ்வித காரணங்களும் இன்றி படுகொலை செய்யப்பட்ட நாள். அதை இன்று இஸ்ரேல் அனுசரிப்பார்கள் மௌன அஞ்சலி மூலமாக. அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களில் தப்பி பிழைத்தவர்கள், அந்த படுகொலையப்போ அங்கே இருந்தவர்கள் தப்பி பிழைத்தவர்கள் பாடிய பாடல் தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு தேசிய கீதமாக இருக்கிறது. தப்பிச்சு வெளியே அந்த பாடலை ஒரு கச்சேரியில் பாடினாங்க. அந்த முழு பாடலையும் இணைக்க முடியாது, ஒரு வரி மட்டும் இணைக்கிறேன். அந்த முழு பாடலும் கேட்டால் உண்மையாக நெஞ்சை பிசைகின்றது போல இருக்கும், மொழி புரியாவிட்டாலும் கூட. இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு சைரன் கொடுப்பாங்க. இஸ்ரேல் முழுவதும் மொத்த யூத மக்களும் எங்கே இருக்கிறார்களோ அந்த நிலையிலிருந்து எழுந்து நின்று 2 நிமிடம் தொடர்ச்சியாக மௌன அஞ்சலி செலுத்துவார்கள். நான் அதில் பங்கு பெற்றிருக்கிறேன், இணைந்து நின்றிருக்கிறேன். இஸ்ரேல் இருந்த நேரங்கள் காலங்கள் மிக பெருமையான நேரங்கள். எனக்கு இஸ்ரேல் மிக அதிகமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு ஈரானில் மாபெரும் போராட்டம் இன்னைக்கு நடந்தது. அவங்க என்ன சொல்லி போராடினாங்கன்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்கா முற்றுகை இட்டது, ஈரான் துறைமுகத்தை முற்றுகையிட்டது மிகப்பெரிய தவறு என்று இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த வீடியோவை இணைக்கிறேன். அதில் நீங்கள் கொடிகள் பார்த்தா ஈரான் கொடிக்கு கீழே ஒரு மஞ்சள் கொடி பறக்குது. அதுதான் லெபனானில் உள்ள இசபுல்லா பயங்கரவாத குழுக்களின் கொடி. ஈரானில் நீங்கள் அதை பறக்கிறத பார்க்கலாம். அதாவது லெபனான் கொடியை பறக்க விட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு பயங்கரவாத கொடியை பறக்க விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். அதே போல சீனா இன்னைக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க கடுமையாக. அமெரிக்கா ஹொர்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிடுவது மிகப்பெரிய தவறு என்றிருக்காங்க. ஆனால் வீணான சவடாலாம் விடலை. முற்றுகையிட்ட தப்பு, நாங்கள் எங்கள் படை அனுப்புவோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். 2 பேரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமற்ற செய்தியாக 2 சீனாவுடைய மிகப்பெரிய டாங்கர் கப்பல்கள் அந்த முற்றுகையை மீறி ஈரானை நோக்கி செல்கிறது. அமெரிக்கா என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்வது போல இருக்குன்னு சொல்றாங்க. இது ஆதாரப்பூர்வமற்ற செய்தி. ஆதாரப்பூர்வமாக கிடைத்தவுடன் என்ன நடந்தது என்று பதிவு செய்கிறேன். இந்த ஈரானில் போராடினவங்களுக்கும் இந்த சீனாவுடைய கண்டனத்திற்கும் ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு அமெரிக்கா முற்றுகையிட்டு நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறீங்க. ஆனால் பிப்ரவரி 28 40 நாள் சட்ட விரோதமாக ஈரான் அந்த பகுதியை முற்றுகையிட்டது. எந்தவித வணிக கப்பலையும் அனுமதிக்கவில்லை. அங்கே நடந்த வணிகம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்லாதது. அந்த பக்கம் வந்த கப்பல்களில் வந்த சரக்குகள் இந்தியா, சீனா, ஜப்பான், சவுத் கொரியா இதை போன்ற ஆசிய நாடுகளுக்கு வருவது. அதுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லாமல் சட்டவிரோதமாக சர்வதேச விதிகளுக்கு அப்புறமாக அந்த பகுதியை முற்றுகையிட்டு எந்த கப்பலையும் விடலை. அதை மீறி வர வேண்டும் என்றால் கப்பம் கேட்டு 18 கோடி ரூபாய் பணம் கேட்டு தான் விட்டாங்க. இத்தனை நாள் ஈரானில் இதை பற்றி போராடலாம் அந்த மக்கள். சீனா வாயவே திறக்கலை.
ஒரே ஒரு நாள் அமெரிக்கா முற்றுகையிட்டுன்னு இவ்வளோ பெரிய கண்டனம்ங்கிறது இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சீனா நடுத்தரமான நாடு என்றால் அன்னைக்கே ஈரான் முற்றுகையிடும்போது வன்மையாக கண்டிச்சிருக்கணும். இதில் அர்த்தமற்ற முற்றுகை, அது எந்த கப்பலில் உள்ள சரக்கும் அமெரிக்காவுக்கும் போல இஸ்ரேலுக்கும் போல, ஆசிய நாடுகளுக்கு வந்ததை அவனுக்கு முற்றுகையிட்ட தப்பு. அப்பெல்லாம் ஒன்றுமே பேசாத இந்த சீனா, இந்த ஈரான் மக்கள்கள் இன்று கூக்குரலிடுவது இதுதான் இரட்டை வேடம் என்பது, அல்லது டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்பது. இன்றைக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். அது பார்த்தோன்னே இந்த செய்தி வந்தது. ட்ரம்ப்புக்கும் போப்பாண்டவர் லியோ அவருக்கும் இப்போ வார்த்தை போர்கள் போயிட்டு இருக்கு. இது ஆரம்பித்து வச்சது போப்பாண்டவர் தான். அவருக்கு தேவையில்லாத விஷயம் கூட. அவர் தேவையே இல்லாமல் இந்த சண்டைகள் தவறு என்ற ரீதியில், அமெரிக்கா செய்வது தவறு என்ற ரீதியில் அவர் பதிவு பண்ணார் கருத்தை. அதற்கு ட்ரம்ப் எதிர்வினையாக போப்பாண்டவருக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, அவர் வேலையை மட்டும் அவர் பார்க்கணும், இரண்டாவது நான் போப்பாண்டவரின் ரசிகனெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ரீதியில் ட்ரம்ப் கருத்தை பதிவு பண்ணார். அதற்கு போப்பாண்டவர் இன்னைக்கு பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் அரசியல்வாதி கிடையாது, ஆனால் பொதுமக்கள் மரணமடைவதை நான் விரும்பவில்லை, பொதுமக்களின் மீது குண்டு போடுவதை, போர்களை நான் எப்பொழுதும் விரும்புவதில்லை, பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவதை நான் விரும்புவதே இல்லை, அது யார் சொன்னாலும் சரி என்னுடைய கருத்தை நிச்சயமாக பதிவு செய்வேன், நிச்சயமாக இந்த போருக்கு எதிராக எழுந்து நின்று குரல் கொடுக்க வேண்டும், அது என்னுடைய குரலாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்ற ரீதியில் கருத்தை பதிவு பண்ணியால் போப்பாண்டவர் இன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கார்ட்டூன் பார்த்தேன். அந்த கார்ட்டூன் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்ட கேட்குற மாதிரி, பாஸ் உத்தரவு கொடுங்க, நம்ம வாட்டிக்கன்னு போப்பாண்டவருக்கு நாட்டை முற்றுகையிடலாமா என்று கேட்பது போல ஒரு நகைச்சுவையான கார்ட்டூன் இருந்துச்சு. பாருங்க, ஒரு சின்ன கார்ட்டூன் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையை அல்லது ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லும். போப்பாண்டவருக்கும் இதே கேள்விதான். போப்பாண்டவர் இன்னைக்கு வந்துக்கிட்டு பெண்கள் கொல்லப்படுறாங்க, அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க, குண்டு போகிற தப்பு அப்படிங்கிறாரு. தப்பு தான், நாங்களும் அதான் சொல்கிறோம். இந்த சண்டையெல்லாம் நாங்களுமே விரும்புறதில்லை. அதாவது போப்பாண்டவர் என்பது இடதுசாரி, ட்ரம்ப் நான் நாம் எல்லாம் வலதுசாரி. நியாயம் என்றால் நியாயம்தான், அடினா அடிதான், இதில் மாற்று கருத்தே நம்மகிட்ட இல்லை. அடித்தா திரும்பி முதல் அடி அவனுடையதாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு அடி கொடுக்க சந்தர்ப்பமே கொடுக்கக்கூடாது. முதல் அடி வேணால் அவன் கொடுத்துருக்கலாம், அனைத்து இறுதி அடிகளும் நம்முடையதாக இருக்க வேண்டும். அந்த கொள்கை தான் வலதுசாரி உடையது. அநியாயமாக அக்டோபர் 7 தாக்குதலை ஆரம்பித்து வைத்தது ஹமாஸ் பேடிகள். அன்னைக்கு இந்த போப்பாண்டவர் எங்கே போனான்னு தெரில. அதே போல் தேவையே இல்லாமல் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்கு ராக்கெட்டை விட்டது இசபுல்லா பயங்கரவாதிகள். அதை பற்றி போப்பாண்டவர் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல. முதலாவது பிரச்சனை பண்ணுவது இந்த பயங்கரவாதிகள் தான். அப்பெல்லாம் இந்த போப்பாண்டவர் எதுவுமே பேசாமல் அந்த பயங்கரவாதத்தை அழிக்கும் நடவடிக்கை போர் என்று வரும்போது சண்டை நிறுத்த வேணும், குண்டு போடக்கூடாதுன்னு சொல்வதெல்லாம் போப்பாண்டவருக்கு இது தேவையற்ற விஷயம்தான். அவருடைய வேலையை மட்டும் அவர் பார்ப்பது அவருக்கு நல்லது. இந்த அரபிய நாடான கத்தார் சிறிய நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய செல்வ வளம் உள்ள நாடு. அவர்கள் ஈரானுக்கு அதிக பணம் கொடுத்து எங்களை தாக்க வேண்டாம், அதாவது கத்தாரை ஈரான் இந்த போரில் தாக்க வேண்டாம் என்று மிகப்பெரிய தொகையை கொடுத்ததாக தகவல்கள் வந்துள்ளது. ஈரானுடைய மத்திய வங்கி இன்றைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்றிலிருந்து வேகமாக பொருளாதார நிலை முன்னேறினாலும் ஈரான் போருக்கு முந்தைய நிலைக்கு வருவதற்கு 12 வருடங்கள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. மிகப்பெரிய சேதம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது நமக்கு புரிய வருகிறது. இன்னும் நாளாக உண்மை நிலவரங்கள் தெரிய வரும். அதே போல் காசா பாலஸ்தீனத்தில் வேலைக்கு மிகப்பெரிய திண்டாட்டங்கள் இருப்பது புரிய வருகிறது. அந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு என்று புரிய வருகிறது. இன்றைக்கு அந்த பாலஸ்தீனம் மேற்கு கரையிலிருந்து அந்த அரபிய மக்கள்கள் இஸ்ரேலில் குப்பை லாரிகள் இருக்கும், குப்பைகளை லாரிகள் எடுத்து செல்வாங்க. அந்த லாரிகளுக்குள் ஒரு ரகசிய அறை போல செய்து அதற்குள் 60க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் ஒளிந்து உட்கார்ந்து கொண்டு இஸ்ரேல் ஊடுருவி வந்திருக்காங்க.
அதை தகவல் தெரிந்து கொண்ட இஸ்ரேலிய காவல்துறையினர் அவர்களை பிடித்து அவர்களை வெளியெடுத்த காட்சி வீடியோவாக வந்திருக்கு. அங்கே மிகப்பெரிய வேலைக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது என்பது புரிய வருகிறது. விசாரணை போயிட்டு இருக்கு. இதில் யாராவது பயங்கரவாதிகள் இருக்காங்களா, பயங்கரவாதம் செய்வதற்கான திட்டம் இவர்களிடம் இருந்ததா என்று விசாரணை போயிட்டு இருக்கு. குப்பை வண்டிகளில் ஊடுருவி வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல ஈரானுக்குள் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அன்றாட பொருட்கள் ஈரானுக்கு மிக முக்கியமானது மாவு. அவர்கள் மாவில் ரொட்டி சுடுவது, பிற பொருளுக்கு மாவு தேவை. மாவு கிடைப்பது இல்லை மற்றும் பேக்கரிகளில் வரிசைகளில் நிற்கிறார்கள். உணவுப் பொருள் தட்டுப்பாடு உள்ளது என்று சொல்லி இன்றைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த போர் தொடர்ச்சியாக போனால் இந்த பொருளாதார தட்டுப்பாடு ஈரானுக்கு மிக அதிகமாக ஏற்படும். மக்கள் போராடுவதற்கான சூழலும் ஏற்படும். இதனால் இன்றைக்கு வந்த வீடியோ இது. வியாழக்கிழமை பாகிஸ்தானில் திரும்பவும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். ஒரு திட்டம் இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் செல்வதற்கு ஈரான் தூதுக்குழு பயப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்லும் வழியில் ஈரான் தூதுக்குழுவை முற்றாக கொல்வதற்கு பயங்கரவாதிகள் சதி திட்டம் தீட்டி உள்ளார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் அல்ல, பிற பயங்கரவாத இயக்கங்கள் மொத்தமாக கொன்றுவிட்டு அதனால் மிகப்பெரிய போர் ஏற்படும். போர் ஏற்படுவதை, ஈரான் அழிவதை அவர்கள் விரும்புகிறார்கள். இது சொல்லப்போனால் ஈரான் சியா இஸ்லாமியர்கள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுவது சன்னி இஸ்லாமியர்களை. அதனால் பாகிஸ்தான் செல்ல பயப்படுகிறார்கள். அல்லது எப்பொழுதும் செல்லும் வழியில் செல்லாமல் மாற்று வழியில் செல்லலாம் என்று இருக்கிறார்கள். இது ஈரான்லேருந்து கசிந்த தகவல் இருக்கலாம். நிச்சயமாகவே இந்த பயங்கரவாத இயக்கங்கள் ISIS, தாலிபான், இதை போன்ற பயங்கரவாதிகள், ஹமாஸ், யார் வேணாலும் இது செய்வாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஈரான் தூதுக்குழுவை கொன்றால் அந்த பழி பூரா அமெரிக்கா, இஸ்ரேல் மீது தான் போகும். ஈரான் நிச்சயமாக மிகப்பெரிய போர் நிறுத்தத்தை மீறி சண்டை ஆரம்பிக்கும். அப்போ ஈரான் அழிக்கப்படலாம். சியா பிரிவு இஸ்லாமிய நாடு என்று வல்லரசு என்றால் அது ஈரான் தான், அழிக்கப்படலாம். அதற்கு இந்த தூதுக்குழுவை கொள்ளலாம். இது ஈரான் சொல்லுவது இந்த கருத்து நியாயமான கருத்து தான். பயங்கரவாதிகளுக்கே பயங்கரவாதம் பாருங்க. இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு பிடித்த வீடியோ ஒன்று, நேற்று பாலஸ்தீனம் மேற்கு கரை காசாவில் மேற்கு கரையில் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரவாதம் செய்த பயங்கரவாதியின் வீடு நேற்று தகர்க்கப்பட்டது. அதை பார்க்குறக்கே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சத்தம், அந்த வெடிக்கிறதெல்லாம். அதனால இது இணைச்சிருக்கேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முதல் குண்டுக்கு அந்த வீடு விழுகாது. ஆனால் திரும்ப சிறிய சிறிய குண்டுகள் வெடிக்கும் போது அந்த மேல் மாடி இடிகிறது நம்ம தெளிவாக தெரியும். நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். பயங்கரவாதிகள் எங்கே அழிக்கப்பட்டாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் பாருங்க. அதே போல் கடைசியாக ஒரு வீடியோ, நெகிழ்ச்சியான வீடியோ இது. இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த யூதர் இஸ்ரேலியருக்கு வயது 91. ஹோலோகாஸ்ட் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் அவரும் அவர் குடும்பமும் ஜெர்மனியில் தான் இருந்தாங்க. இந்த ஹோலோகாஸ்ட் இனப்படுகொலை நடக்கும்போது அவருடைய குடும்பத்தில் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். அவரையும் கொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவர் மனசில் என்ன நினைச்சாராமானா, நமக்கென்று ஒரு நாடு, நமக்கென்று ஒரு இராணுவம், நமக்கென்று ஒரு காவல்துறை இருந்திருந்தா நமக்கு இந்த கதி இருந்திருக்குமான்னு சொல்லி அந்த இனப்படுகொலை நடக்கும்போது அவரும் அவர் குடும்பத்தினரும் நினைச்சாங்களாமா. அவர் குடும்பத்தினால கொல்லப்பட்டாங்க. இவர் உயிர் பழச்சாரு. இதை இவர் தெரிவித்த உடனேயே இவருடைய 91 வயதில் இஸ்ரேல் காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் அவரை சூழ நின்று கொண்டு அவர் அன்னைக்கு கனவு கண்டதை நிஜத்தில் கூட நின்று
ஒரு வீடியோவாக எடுத்து அவங்க கொடுத்தாங்க. இனி உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பது போல இருந்தது. நிச்சயமாக வரலாறு பழையதை மறக்கவே கூடாது. இஸ்ரேலியர்கள் தான் உலகத்திலேயே மிக அதிகமாக இனப்படுகொலைக்கு ஆளானவர்கள். 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு சிறிய நாடு தான் இருக்குது, சிறிய மக்கள் தொகை தான். அவர்களுக்கு எதிராக இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் செயல்படுவது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர்கள் ஒரு சிறிய இனக்கூட்டம் என்பதால் தான் தொடர்ச்சியாக நமது கருத்துக்களை பதிவு செஞ்சே வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. நமக்கும் இதே போல வழி கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழர்களான நமக்கும் நிச்சயமாக மறக்கக்கூடாது. பழையது வரலாறு என்பது மறக்கக்கூடாத ஒன்று. நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய வீடியோ நமக்கு ஒரு முன்னுதாரணம். தமிழர்களாகிய நமக்கு இன்னைக்கு தமிழ் புத்தாண்டும் கூட. இன்னைக்கு அவர் 91 வயசு. அவர் சொல்றது படி பார்த்தா ஒரு 40 வயசு அவருக்கு இருக்கும்போது, இல்லை ஒரு 30 வயசு இருக்கும்போது இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கலாம். அன்னைக்கு அவர் ஏக்கத்தோட நினைச்சது நமக்கென்று ஒரு இராணுவம் இல்லையே, ஒரு நாடு இல்லைன்னு சொல்லி. ஆனால் 50-60 வருஷம் கழிச்சு அவர் நினைச்சது நிறைவேறியிருக்கு. அவருக்கென்று ஒரு தேசம், அவருக்கென்று உலக வல்லரசான இராணுவம், காவல்துறை இருக்கு. நிச்சயமாக வலிக்கு உள்ளாகி இனப்படுகொலைக்கு உள்ளாகி இருக்கும் தமிழர்களாகிய நமக்கும் நிச்சயமான விடிவு காலம் மிக மிக சீக்கிரமாக பிறக்கும். நன்றிகள்.